ஹலோ காய்ஸ், இப்போ நான் பார்க்குறது தான் கழுங்கல். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போனோம். இங்கே எல்லாமே பாசை பிடிச்சி போயிருக்குது பாருங்களேன். அது தூரத்தை இருந்து பாருங்கள், எங்களோடைய குலதெய்வ கோயில் இதுதான். இங்கே யாரும் வந்து கச்சா சாரி போடலன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஏன்னா போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த பாருங்க, இந்த ஆறு எங்கே போகுது அப்படின்னா, நம்ம சைடில் இருக்கிற ஒரு ஆறு வருது இல்லை, பெரிய ஆறு, அதுதான் தொண்டியாறுன்னு சொல்லுவோம். அந்த தொண்டியாறில் போகும். ஆக்சுவலாக நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது என்னன்னு தெரியல, தண்ணி ஊற்றுற சத்தத்துலையும் கேட்காது ஒரு சில டைமு. வாங்க இப்போ ஃபுல்லாக காமிக்கிறேன். இதுலேயே மீன்லாம் நல்லா செமத்தியாக எகிறோம். இந்த பாருங்களேன், தெரியுதா? இங்கெல்லாம் வந்து செமத்தியான ஆழம் இருக்கும் அங்கிட்டலாம். இந்த பாருங்க, இந்த சைடு வாங்க, இந்த சைடு எப்படி போகுது பாருங்களேன். சூப்பராக போகுது இல்லை? இங்கே பசங்க மோஸ்ட்லி விளையாடின்னு இருப்பானுங்க. இந்த தனி ஆயிரம் வந்ததுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக அந்த ஸ்கூல் பசங்க எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆற்றுல தண்ணி வந்ததுன்னா எகிரி குச்சின்னு விளையாடினே இருப்பாங்க. வாங்க எதிர்கொண்டு மேற்கொண்டு போவோம். ஆனால் யாருமே இல்லை. இங்கெல்லாம் சிமெண்ட் தரையாக இருக்குது, வந்து பாசை பிடிக்காத இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அந்த சைடு போனால் அது மேலாத்தூர் கைனி கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வந்தால் நம்ம வந்த வழியாக போக வேண்டியதான், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை இந்த அளவுக்கு. யாரோ இருப்பாங்க, சரி மீன் வாங்கிட்டு வாடா நாங்கள் வீட்டில். இங்கே யாரையுமே காணும், அதனால் வீட்டுக்கு ரிட்டர்ன் போக வேண்டியது தான் மறுபடியும். பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும். எப்படி அழகாக பிறண்டு இதுலேயே வந்து மீன் ஏறும் காய்ஸ். ஏன்னா இப்போ இந்த தண்ணி வருதில்ல, இதுலேயே வந்து ஒரு சில டைம் மீன் ஏறும். இந்த இடத்துல துள்ளி துள்ளி குதிச்சு மேலே வரும். அந்த டைமில் வந்து எடுத்துருக்குறாங்க நம்ம ஊர் பசங்க, வந்து இதுக்கு முன்னாடி போயில என்னமோ எடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாக இருக்குல்ல, இந்த லென்த்துக்கும் ஃபுல்லாக தண்ணி பிறண்டு போச்சு அப்படின்னா இந்த ஆறு ஃபுல்லாகி கரை வரலையும் வரும். ஐ மீன் அதான் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, எங்கள் சைடு வர ஆறு அந்த கரை ஃபுல்லாக வரும். அது செம பெரிய ஆறு அது. அதில் நான் வந்து ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், கச்சா சாரி எடுக்கிறதுலாம் போட்டிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. வேற முடிச்சுக்கலாம் வீடியோவை. நம்ம சேனல் புதுசாக பாருங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரொம்ப நன்றி.